என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக முழுமையாக செவிகொடுத்து கேள். என் கையாலேயே ஒருவருக்கு விஷத்தை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிட்டது. நான் கொடுக்கப் போகின்ற இந்த விஷம் அவரின் உயிரை மட்டும் பறிக்காது. அப்படியானால் யாருக்கு இந்த கருப்பன் விஷத்தை கொடுக்கப் போகின்றேன்? அவர்கள் உயிர் போகாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இதனால் எனக்கு என்ன பலன்? நான் ஏன் இதை கேட்க வேண்டும்? இதை கேட்டுவிட்டால் மட்டும் எனக்கு நல்லது நடந்து விடுமா என்று பல கேள்விகளை உனக்குள் வைத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக பதிலை கொடுக்க உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நாம் யோசித்து யோசித்து அடுத்தது என்னவென்று சிந்திக்க மறந்து விடுகின்றோம். எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும், எவ்வளவுதான் சந்தோஷமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும், அவை அத்தனையையும் நாம் நம் வசமாக்கிட எப்பொழுதுமே முடிவு செய்து கொண்டிருக்கின்றோம். நமக்கான சந்தோஷத்தை எப்பொழுதுமே நாம் நிறைவாக பெற்றிட மனம் ஏங்குகின்றோம். எவ்வளவுதான் முட்டி மோதி இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கான மகிழ்ச்சியை பெற்றுவிட எண்ணினாலும், நமக்கென்று கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்காமல் போனதற்கு முழுக்க முழுமையான காரணம் என்றால் அது நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த துரோகம். அன்பு என்ற பெயரில் இங்கு ஏமாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது உண்மை. உன்னை விட்டால் யாரும் இல்லை, நீதான் எனக்கு உண்மையான அன்பு என்று சொல்லி ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை பற்றி யோசித்து மிகவும் அதிகமாக வேதனைப்பட்டது யார் தெரியுமா? உன் அப்பன் கருப்பன் நான் மட்டுமே. எல்லோருக்குமே தன்னிடம் இருப்பதை தனக்கு தேவையா இல்லையா என்று கூட பாராமல் மற்றவர்கள் சந்தோஷப்பட்டால் போதும் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்துவிட்டு ஒதுங்கி நிற்கின்ற பிள்ளை அல்லவா என்னுடைய குழந்தை. அந்த பிள்ளையை அன்பு என்று சொல்லி ஏமாற்ற இவர்களுக்கு மனம் வந்திருக்கிறது. உன்னை சுற்றி சுற்றி வந்தார்கள். உன்னை உலகம் என்றார்கள், உன்னை உயிர் என்றார்கள், இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்றார்கள். எல்லா தேவைகளும் உன்னிடமிருந்து நிறைவேறிய பிறகு அவர்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் உன்னிடத்திலிருந்து எடுத்து கொண்ட பிறகு இப்பொழுது உன்னை யார் என்று கேள்வி கேட்கிறார்கள். நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்று சொல்லி உன்னிடத்தில் அவர்கள் கோபப்படுகிறார்கள். எதுவும் இல்லை என்று சொல்லி விட்டு விலகிவிட நினைக்கிறார்கள். சரி, இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இப்படி உன்னை வெறுக்கின்ற இந்த உறவானது எல்லோருக்கும் ஒன்று போல குணங்கள் கொண்டதாக இருப்பதில்லை. ஆனால் உண்மையில் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு பிரிகின்ற உன்னுடைய உண்மையான அன்பு கொண்ட அந்த உயிரானது தானாக எந்த முடிவையும் எடுக்கவில்லை. கேட்பார் பேச்சை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகிவிட அந்த உறவு நினைத்து விட்டது. அப்படியானால் எங்கோ ஒரு தவறு நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? ஆனாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் மற்றவர்களின் பேச்சை கேட்டு தன் உயிரான உறவை காயப்படுத்துவது தவறான காரியம் அல்லவா? அவர்களை விட்டு விலகிவிட நினைப்பது என்பதும் தவறான காரியம் அல்லவா? அதனால் இது போன்ற தவறான காரியங்களை நாம் நடத்தவிடக்கூடாது. இது போன்ற தவறான விஷயங்களுக்கு நாம் ஒருபோதும் அனுமதி கொடுக்கக்கூடாது. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நாம் புரிந்து கொள்கின்ற விதத்தில் இந்த வாழ்க்கையை நம்முடைய புரிதலோடு கொண்டு வந்து கொடுத்துவிடும். நாம் எதிர்பார்த்தது போல எல்லா சந்தோஷத்தையும் நம் கைகளில் கொடுக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விடுத்து நம்மிடம் இருக்கின்ற சந்தோஷங்களை இது பறித்து கொண்டிருக்கின்றது. நம்மிடம் இருக்கின்ற மகிழ்ச்சியை நம்மிடமிருந்து இது பறித்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் ஒன்று இதை விட்டு விலக வேண்டும்.
இல்லை, இதற்கான தீர்வை நாம் பெற வேண்டும். நம்மை சுற்றி சுற்றி வந்து நமக்கு ஏற்படுத்திய இந்த காயங்களும் வேதனைகளும் நிச்சயமாக ஒருபொழுதும் நம்மால் மறந்துவிட முடியாது. கருப்பன் என்ன சொல்கிறேன் தெரியுமா? உண்மைதான். யார் பேச்சையோ கேட்டு அவர்கள் குழம்பியது உண்மைதான். ஆனால் அதுதான் அவர்கள் வாழ்க்கையிலேயே அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. தன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய மனது என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நடந்திருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை எப்பொழுதுமே பிரச்சனைகளை காண்பிக்காது. அவர்களை சுற்றி இருக்கின்ற சந்தோஷத்தை என்னவென்று காண்பித்திருக்கும். அவர்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று சொல்லியிருக்கும். எவ்வளவோ வேதனைகளையும் சோதனைகளையும் வாழ்க்கை பார்க்கிறது என்பதனை யோசிக்கும் பொழுது நிச்சயமாக இதையெல்லாம் தாண்டிய ஒரு சந்தோஷத்தை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். மனமுடையக்கூடாது, மனதை தளரவிடக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் தன் மீது கொண்ட அன்பினால் ஒரு உறவு எப்படி இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு காலத்திற்கும் அவர்களை ஏமாற்றிவிடக்கூடாது என்ற எண்ணம்தான் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அப்படிப்பட்ட மனநிலையில் இல்லை. அவர்கள் மற்றவர்களின் பேச்சை கேட்டு ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆழ்மனதில் உன் மீது கொண்ட அன்பு அப்படியே தான் இருக்கின்றது. ஆனால் அதை வெளிக்காட்ட விரும்பவில்லை. அதற்கு மாறாக இவர்கள் தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் கொண்டு நிம்மதியான வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது அந்த இடங்களில் நின்று நமக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாம் சரியாக எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் நாம் விரும்புகின்ற எல்லா மாற்றங்களும் நமக்கு சரியாகவே நடக்கும். நாம் ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு மனநிறைவோடு கிடைக்கும். எல்லையற்ற மகிழ்ச்சியை நாம் எப்பொழுதுமே தேடி தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லையற்ற சந்தோஷம் இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும். உன் முன்னால் நிற்கும் இந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் உனக்கென்று கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கிறது என்பதும் எந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு எதை தருகிறது என்பதும் நிச்சயமாக என் பிள்ளை நீ முழு மனத்தெளிவோடு அதனை புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது நடக்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற காரணமும் அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கின்ற தனித்துவமும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் உரக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சூழ்ச்சிகள் வாழ்க்கையில் அதிகரித்து விட்டது. நல்ல நிலையை அடையவிடக்கூடாது என்பதற்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையின் பல நன்மைகளை தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நாம் மேலும் மேலும் எந்த ஒரு விஷயத்தையும் திருத்த முயற்சி செய்தோமானால் அந்த இடத்தில் தோற்றுத்தான் போவோம். ஆனால் உன்னால் ஒன்றை கண்டுபிடிக்க முடியும். அது இந்த கருப்பன் நான் கொடுக்கின்ற விஷத்திற்கு பிறகு அதை உன்னால் கண்டுபிடிக்க முடியும். அவர்களினுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று. இவர்களின் உயிரை நான் பறிக்க நினைக்கவில்லை. ஏனென்றால் இவர்கள் செய்த தவறு மிக பெரிய துரோகமாகவே இருந்தாலும் இவர்கள் வந்த பிறகு அதை நிச்சயமாக உன்னால் மாற்றிவிட முடியும் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்கிறது. நீயும் பல வாய்ப்புகளை கேட்கிறாய் அல்லவா? எவ்வளவுதான் நாம் வெறுக்கின்ற மனநிலையில் இருந்தாலும் அது நம் உயிரான உறவு என்று சொல்லும் பொழுது அதை வெறுக்கின்ற எண்ணம் ஒரு பொழுதும் என் பிள்ளைக்கு வருவது கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலையை இந்த வாழ்க்கை தந்துவிடவே கூடாது என்றுதான் நீ மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கின்றாய். நீ எப்படி அன்பு வைத்தாயோ அதுபோலத்தானே அவர்களும் வைத்தார்கள். ஆனால் உன்னை விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு தானே வந்திருக்கிறது.
உனக்கு ஒருபோதும் இது போன்ற எண்ணம் வரவில்லை அல்லவா? நீ ஒருபோதும் இது போன்று சிந்திக்கவில்லை அல்லவா? இந்த வாழ்க்கை நமக்கு இப்படியாக வேண்டும், அப்படியாக வேண்டும் என்று ஒரு நாளும் நீ யோசிக்கவில்லை அல்லவா? அதனால் இதையெல்லாம் நீ உணர்ந்திட வேண்டும். இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டிட வேண்டும். என்னவாகும் என்பதனை இந்த கருப்பன் உனக்கு முன்னால் நின்று எடுத்துச் சொல்லக்கூடிய வேளையில் நீ எதற்காகவும் கலங்கி தவித்து விடாதே. எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு வேதனை கொண்டு உன்னுடைய மனதை நீ விட்டு விடாதே. உனக்காக நான் முன் நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய். கருப்பனுக்கு வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துரோகத்தை யார் செய்தாலும் அந்த துரோகம் ஒன்றுமில்லாமல் ஆக வேண்டும் என்று. அது எல்லாம் இப்பொழுது சரியாகவே நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. எல்லாமுமே இப்பொழுது சரியாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிட தொடங்கிவிட்டது. கருப்பன் என்ன சொல்ல யோசிக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற விஷயம் என்னவென்று நீ நிச்சயமாக கவனிக்க வேண்டும். நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீ நம்பிக்கையோடு ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பனினுடைய அன்பு உன்னை எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இனிமேலும் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ பதறுவதை எல்லாம் விடுத்து உனக்காக நான் வரக்கூடிய நேரங்களை நீ நன்மைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பனின் அன்பு அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடவில்லை. கருப்பனின் அன்பு அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்து விடுவதில்லை. அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் முன்னின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முன்னின்று உனக்கு நான் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி ஒரு வருத்தம் வந்துவிட்டது என்றால், ஒரு ஏமாற்றம் வந்துவிட்டது என்றால் ஒட்டு மொத்தமாக வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைப்பது தவறு. அவர்களுக்குள் விஷத்தை பாய்ச்சி இருக்கிறார்கள். அவர்களின் மனதை கல்லாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் பாய்ச்சிய விஷம் அவர்களின் மனதை கல்லாக்கியது. ஆனால் இந்த கருப்பன் இப்பொழுது கொடுக்க போகின்ற விஷம் அவர்களின் மனதை தெளிவுபடுத்த போகின்றது. தான் என்ன தவறு செய்கிறோம் என்பதனை அவர்களுக்கு தெரியப்படுத்த போகின்றது. அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே அவர்களுக்கு என்னவென்று இந்த வாழ்க்கையை தெளிவுபடுத்த போகின்றது. உனக்காக எப்பொழுதுமே உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது நான் இப்படியே உன் வாழ்க்கையை நட்டாற்றில் விட்டுவிட்டு சென்று விடுவேனா? நான் கொடுக்கக்கூடிய விஷயத்தை இவர்கள் உட்கொண்ட பிறகு இவர்களினுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் விலகும். அவர்களின் விஷம், அதாவது இவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இவர்களின் மனதிற்குள் பாய்ச்சிய அந்த விஷம் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இந்த கருப்பன் அவர்களுக்குள் கொடுக்கின்ற விஷத்தோடு போட்டியிட முடியாமல் அது வெளியேறும். அந்த நேரம் தானாகவே கருப்பன் கொடுத்த விஷம் அவர்களுக்குள் சென்று அவர்களின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் வேறறுத்து அவர்களுக்குள் நல்ல சிந்தனைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் நீ எதற்காகவும் வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற மன உறுதி இருந்துவிட்டால் மட்டும் போதும். எப்பொழுதுமே நீ நிம்மதியாக இரு. உன் வேலைகளில் கவனமாக இரு. யாருமிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதற்காக நீ உன்னை மாற்றிக்கொள்ளாது. எதனால் கருப்பன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், நாம் நம்பியவர்கள் தன்னை ஏமாற்றி விட்டால் அதற்காக தன் மனதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அதே போல வேறு ஒரு நபரை தேடிச் சென்று விடுவார்கள். அது மிக
பெரிய தவறு. இப்படி ஒரு மன அழுத்தம் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு கிடைக்கிறது என்றால் அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று யோசிக்க வேண்டும். அதிலிருந்து விடுபட நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சற்று சிந்திக்க வேண்டும். மன அழுத்தம் என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் வரை நீ மிகுதியான வேதனைகளை சந்திப்பாய். அதனால் வேறு ஒருவரை, இதுபோன்ற ஒருவரையே மீண்டும் தேடிச் சென்று அதில் சிக்கிவிடாமல் என் பிள்ளை உன்னுடைய கவனத்தை நீ திசை திருப்ப வேண்டும். உன்னுடைய முயற்சியினால் நீ எதையுமே பெற்றுவிட எண்ண வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையுமே நீ முன்னின்று பெறுவதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டும். எவ்வளவோ வேதனைகளும் சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருந்தாலும் உன்னை சுற்றி வரக்கூடிய சில விஷயங்கள் இன்னமும் உனக்கான சரியான புரிதலை கொடுக்கவில்லை. அதனை புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும். உன்னுடைய இலக்கு என்ன என்பதனை தீர்மானிக்க வேண்டும். எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை நீயாக இருக்க வேண்டும். கருப்பன் அவர்களுக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம், தவறான எண்ணங்களை எல்லாம் வெளியே எடுத்து நல்ல உணர்வுகளை நிச்சயமாக தருகின்றேன். அவர்கள் உன் மீது கொண்ட அன்பு எந்த அளவிற்கு உண்மை என்பதனை அவர்களே உணரப்போகின்றார்கள். சுற்றி இருப்பவர்கள் செய்த காரியங்கள், சுற்றி இருப்பவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாமுமே அவர்களின் வாழ்க்கையை எந்த நிலையிலும் பெரிதாக பாதிக்கப்பட போவது கிடையாது. எல்லா நேரத்திலுமே அவரவர் நினைத்தால் மட்டுமே அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க முடியும். மாறாக நீ துன்பத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவர்கள் நினைப்பதாக நீ யோசித்தாயானால் நீ முழுமையாகவே அதை விட்டு ஒதுங்கிவிடும். அவர்களுக்குள் நான் கொடுக்கின்ற விஷமானது அவர்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை வெளியே கொண்டு வந்துவிடும். உன் மீது கொண்ட அன்பு, உன் மீது அவர்களுக்கு இருக்கின்ற அன்பு என்னவென்று வெளிச்சத்திற்கு வரும். இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு காரணங்கள் எல்லாமும் உடனடியாக இல்லை என்றாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஏமாற்றத்திற்கு பின்னிலையில் நிச்சயமாக இந்த கருப்பன் நான் எதையாவது செய்துவிட வேண்டியது கட்டாயமல்லவா, எதையாவது நடத்திவிட வேண்டியது அவசியமல்லவா, இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் கருப்பன் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பது என்னவென்றாலும் உன் அப்பன் அந்த இடத்தில் நின்று அந்த விஷயத்தை உனக்கு சரிபடுத்தி கொடுக்காமல் செல்ல மாட்டேன். உண்மையான உறவுகள் என்று இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அந்த அளவிற்கு எல்லா மனிதர்களுமே மற்றவர்களிடம் தவறுதலாக நடந்து கொள்வதையும் தவறான விஷயங்களை செய்வதையுமே வாடிக்கையாக வைத்து விட்டார்கள். இதையெல்லாம் தாண்டி இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ முழுமையாக உணர்ந்திட தயாராக இரு. உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கிட வேண்டாம். உன்னோடு நான் வருகின்ற பொழுது எதற்குமே என் பிள்ளை நீ தயங்கிட வேண்டாம். கருப்பன் உனக்கு சொல்லும் எல்லா சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமான மாற்றத்தை உனக்கு கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமான மகிழ்ச்சியை நிறைவாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனின் அன்பினால், நான் கொடுக்கின்ற விஷத்தினால் நிச்சயமாக நடக்கப் போவது, உன்னை உண்மையாக நேசிப்பவராக இருந்தால் அவர்களின் மனதில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமும் அழிந்து அவர்கள் உன்னை தேடி வந்து விடுவார்கள். தான் எப்படிப்பட்ட சூழ்ச்சிக்குள் சிக்கி இருக்கிறேன் என்று தெரிந்து மீண்டும் உன்னிடமே வந்து விடுவார்கள். ஆனால் அதே நேரம் இவர்களுக்குள் இருப்பது போலியான அன்பு. அவர்கள் அதற்கு உன்னை விட்டு பிரிந்து செல்வதற்கான காரணமாக மற்றவர்களின் மீது பழி போடுகிறார்கள் என்று வைத்துக்கொள். கருப்பன் கொடுக்கின்ற இந்த விஷயத்தினால் நிச்சயமாக இவர்கள் நிரந்தரமாகவே உன்னை விட்டு சென்று விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அது ஒருபோதும் உன் வாழ்க்கையில் தொடர நான் அனுமதிக்க மாட்டேன். எல்லாவற்றையும் என் பிள்ளைக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த கருப்பன் இதையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே.
எல்லாமுமே உன் வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடக்கிறது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.